எதற்கு நான் அடிமை? பிரைஸ் தி லார்ட். எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படியிருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். ரோமையர் 6:16. இங்கு புனித பவுல் நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலையும் தருகிறார். அதாவது, நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம் என்றால் சாவோம் என்றும், மாறாக ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தோம் என்றால் அவருக்கு ஏற்புடையவராய் இருப்போம் என்றும் கூறுகின்றார். ஆம், ஒன்று நித்திய நரகம் அல்லது நித்திய பரலோகம். உடல் மரணத்திற்கு பின் நாம் வாழப்போகும் இடம் விண்ணகமா அல்லது நரகமா என்பதை நிர்ணயிப்பது நாம் எதற்கு அடிமைகளாக இவ்வுலகில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அமைகிறது. தாவீது திருப்பாடல் 73:25 மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கேதும் இல்லை என்று சொல்கிறார். இது எதை குறிக்கிறது? ஆண்டவரே, எனக்கு உணவு, உடை எவற்றின் மேலும் எனக்கு விருப்பமே இல்லையப்பா, நீர் மட்டும் எனக்கு போதும் என்பதைத்தானே. மேலும் அவர், உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர், முடிவில் மாட்சியோடு என்னை ஏற்றுக்கொள்வீர் என 24ஆம் வசனத்தில் சொல்கிறார். இது எத்தனை உண்மையானது! நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கின ஆண்டவரின் திருவுளம் நம்மை பட்டினி போடுவதா? அவர்தான் கரைகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட உணவளிப்பவராச்சே. யோபு 38:41. அவரை தேடுபவர்களை வீதியிலா படுக்க வைப்பார். ஆம், அவரது திருவுளம் ஒரு நாளும் நம்மை துக்கத்தில் ஆழ்த்துவது அல்ல, மாறாக நம்மை சமாதானமாக வாழ வைப்பதுதான் என எரேமியா 29:11 ஆண்டவரே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நம்மை இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாக வைக்க ஆசைப்படும் ஆண்டவரை விட்டுவிட்டு நாம் ஏன் இன்று இருந்து நாளை மறைந்து போகும் சந்தோஷம் தரக்கூடிய உலக பொருட்களுக்கும் உலகத்திற்கும் அடிமைகளாக இருக்க வேண்டும்? உலகத்தின் அதிபதியான சாத்தான் சோதித்த பொழுது நம் அன்பர் இயேசு சொன்னது என்ன? எனக்கு இவ்வுலக அப்பம் வேண்டாம், என் தந்தையின் வார்த்தைகள் மட்டும் போதும். இவ்வுலகத்தின் கனமும் பொருட்களும் வேண்டாம், அவரை ஆராதிக்கும் பொழுது கிடைக்கும் சந்தோஷமே போதும் என்று சொல்லித்தானே சாத்தானை ஜெயித்தார். அதே போல நாமும் உலகத்தின் பொருட்களின் மீதும் உலகத்தின் மீதும் ஆசையை தூண்டி அவற்றிற்கு நம்மை அடிமைகளாக்க அவன் சோதனைகளை கொண்டு வரும் பொழுது, அப்பாலே போ சாத்தானே, ஆண்டவர் இவற்றை எல்லாம் நான் கேட்காமலேயே எனக்கு தேவைன்னா அவரே கொடுத்துருவார். எனக்கு இவைகளை வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கிலும் ஆண்டவரில் சந்தோஷமாக இருப்பதே முக்கியம் என்று பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுதான் உனக்கு நன்றாகவே தெரியுமே, நீதான் பைபிளையே கரைச்சி குடித்தவனாச்சே, அதனால என்னை விட்டு போ என்று சொல்லுவோம். நமக்கு தேவையில்லாத காரியங்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது, அது நகையாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வாகனங்களாக இருந்தாலும், எதையாகிலும் காட்டி சாத்தான் நம்மை அடிமைகளாக்க முயல்கின்றானோ அதன் மேல் வெகு எளிதாக நாம் வெற்றி கொள்ள முடியும். ஆம் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மிகுந்த சந்தோஷமாக வாழ்ந்தவர் ஒருவர் உண்டு என்றால் மனித உருவில் இவ்வுலகிற்கு வந்த நம் அன்பர் இயேசு ஒருவர் மட்டும்தான். நமக்காக தன்னையே இரத்த களரியாக்கி ஆணிகளால் கடாவப்பட்டு தலையில் முள் கிரீடம் ஏந்தி பாரமான சிலுவையில் தாகத்தோடும் அவமானத்தோடும் தொங்கிய பொழுதும் சந்தோஷமாக தன் இன்னுயிரை கொடுத்தாரே. ஏன் அவருக்கு சந்தோஷம்? ஏனென்றால் அவர் இவ்வுலகத்தை அல்ல, தன் அப்பாவை மட்டும் நோக்கி அவருக்கே அடிமையாக இருந்ததால்தான். அவரின் சீடர்களாகிய நாமும் இயேசுவிற்கு மட்டும் அடிமைகளாக இருப்போம். உலகத்தின் பொருட்கள் மேலும் உலகத்தின் மேலும் உலக உறவுகளின் மேலும் நாம் எந்தவித பாசமும் அடிமைத்தனமும் வைக்காதபடிக்கு அதை கொண்டு வரக்கூடிய சாத்தானை நம்மை விட்டு விரட்டிவிட்டு விவிலிய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நோக்கி அல்லும் பகலும் மன்றாடும் பொழுது நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். பாவத்திற்கு அடிமையாயிராதே என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் பாவத்தை வெறுத்து உம்மை மட்டும் நேசிக்க கிருபை புரியும். ஆமேன்.